வரக்கூடிய அரசர்கள் வரவேற்கின்றார்கள். அப்போது மந்திரி எழுந்து கேட்கின்றார், அரசே எல்லாரும் ஆசனத்தில் அமர்ந்திருக்கீங்களா? ஆசனத்தில் அமருங்க. சரி, உங்களுடைய தேச விலாசங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய தேசம் தானேங்க. சொல்லுங்க ஐயா. என்னுடைய தேசம் வந்து மேடு பள்ளம் ஐயா. மேடு பள்ளமா? ஆமா, மேடு பள்ளம் ஊர் இருக்குது ஐயா. மலை யாருக்கு மன்னன் சொல்ல வந்த உண்மை இல்ல இல்ல. அப்ப மலையாளத்துல இருந்து வந்திருக்கிற அரசன் தாங்கள் தானோ? ஆமாய்யோ. அமருங்கள் அமருங்கள். அப்படியே அரசே ஐயா, தாங்கள் எந்த தேச விலாசம் சொல்லுங்க பார்க்கலாம். வேறு இல்லாத தூர். வேறு இல்லாத தூரா? திருச்செந்தூர். திருச்செந்தூருக்கு அப்படி ஒரு பேரா? கொஞ்சம் இருக்குது உனக்கு. மண்டையில முடியலன்னா கொஞ்சம் அறிவு இருக்குதுப்பா. நமக்கு நான் எந்த நாட்டு மன்னன்? திருச்செந்தூர் மன்னன். திருச்செந்தூர்ல அந்த பூக்கருவாடு போட்டு மக்களுக்கு ஆயிருக்கு. பூச்சி கருவாடு. ஆமா, அதுக்கு வந்து நாளைக்கு போய் சரி சரி, கருவாட்டி அவரையும் சொல்றியோ? ஆமா. ஐயா, அவரை பாரு, அழகா ரொம்ப அழகா செந்தூரை பொட்டு வச்சு சரியான மரத்துக்கு கருவாட்டு. கருவாட்டு இல்ல, உலகமே இல்லை. ஆமா ஐயா, தாங்கள் தேச விலாசம் சொல்லுங்க. கிருமி வனமா? அது என்னையா கிருமி வனம்? சரி. ஓ, பூச்சி காட்டு புல்கட்டு போயிடுவான். ஐயா ஐயா ஐயா, எகிருங்க எகிருங்க. அவரே சொல்லிடுறாரு. அவர் இளவரசர். ஒரு இளவரசர், அதனால அவருக்கு சொல்லுங்க. அவர் வந்து சரி, அதனால அப்ப எல்லாரும் ஆசிரமத்தில் அமர்ந்தீங்க. அப்படி ஆகட்டும் ஐயா என்று சொல்கின்ற போது அப்பா மாலை எடுத்து கொண்டு வா. அப்படி ஆகட்டும் மகாராஜா. அம்மா கையில கொண்டு கொடு. அம்மா அம்மா தாயே, சரி நாங்க பிடிங்க. அம்மா கையில மாலை கொண்டு கொடுத்தாச்சு. போது கன்னி பெண்கள் எல்லாம் பார்த்தாங்க. அப்ப அம்மாட்ட எடுத்து சொல்றாங்க, அம்மா பாருங்கம்மா, இத்தனை தேச ராஜாக்கள் வந்திருக்கிறாங்க. ஆனா இத்தனை தேச ராஜாக்கள்லயும் ஒரே ஒரு அரசன் தாமா நல்லா இருக்கிறாரு. அதுவும் அந்த அரசன் எப்பேற்பட்டவர் தெரியுமா? நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்மா. அந்த அயோத்தி வேந்தனுமா, ஹரிச்சந்திர மன்னன். அவர் அழகாகவும் இருக்கிறாரு. அம்மா, அவர் குணத்திலையும் கெட்டிக்காரருமா. உங்களுக்கு தகுதியான மாப்பிள்ளை அவர்தான். அவர்தான். எந்த இந்த கன்னி பெண்கள் எல்லாம் அம்மா காதுல சுசுந்தாங்க. இப்படி இருக்கும்போது அம்மனுக்கு கொஞ்சம் மனசு தளருங்களா? பேர்பட்ட மன்னன் இருக்கிறாரு. அவர் நமக்கு மணவாழ்ல கிடைச்சா எப்படி இருக்கும் என்று அம்மன் கடைக்கண்ணால் ஏறிட்டு வருகின்றாள். அப்படி வருகின்ற போது ஹரிச்சந்திரமணன் பார்த்தார், மாலை எடுத்து கொண்டு போடணும். மங்க எங்க இருக்கான்னு பார்க்கணும். மாலையை சுற்றி அப்படி மேல வீட்டுல யார் கழுத்துல மாலை விழுது அவருக்கு தான் பெண்ணுன்னு பேசியாச்சு. ஆனா அம்மா மாலை எடுத்து கையில விட்டு அப்படியே சுழற்று நேரத்துல ஏறிட்டு வாருக்கின்றார் மன்னன். வாருகின்ற போது சந்திரமதியை கண்ணிலை கண்டார். அவர் கழுந்து இருக்கக்கூடிய திருமாங்கலும் இவருடைய கண்ணுக்கு தென்படுகிறது. ஆமா, இப்ப 55 தேசத்து மாப்பிள்ள இருக்காங்க. ஆமா, மன்னர்கள் இருக்கிறாங்க. யாரு கண்ணுக்குமே இந்த திருமாங்கலையும் தெரியவில்லை. ஆனால் ஹரிச்சந்திரன் கண்ணுக்கு மட்டும் இது தெரியுது. பார்த்தார், இவருக்கு எப்படி இருக்கும் கோபம். அதான் கல்யாணம் சொல்லி பேரு வச்சிருக்குது. கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைய கூட்டு கொண்டு விட்டுருக்காங்க. பிள்ளைய கொண்டு வச்சுக்கிட்டு தாலி கட்ட பெண்ணுக்கு மறுபடியும் மாப்பிள்ளை கேட்டாரா அந்த மன்னன்? கோபத்தோடு கர்ஜித்து சொல்கின்றார் ஹரிச்சந்திர மன்னன், ஐயா அரசே, நீங்கெல்லாம் ஒரு நாட்டிற்கு அதிபதியா, என்ன காரியமையா நீங்க செய்து இருக்கீங்க? திருமணம் செய்த பெண்ணிற்கு மறுமணம் செய்வது முறையற்ற செய்யறதா? பெண்ணுக்கு திருமணம் முடித்திருக்கு, மறுபடியும் மறுமணம் செய்ய கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஒரு அரசன் தான் ஐயா, என்ன காரியத்தை முடிச்சீங்க என்று கோபத்தோடு கர்ஜித்து சொல்கின்றார் ஹரிச்சந்திரன். மற்றவங்களே மாப்பிள்ளையில பாக்காங்க, மன்னர்கள் பாக்குறாங்க. சந்திரபாய்க்கு கல்யாணம் முடிச்சிருக்கு சொல்லி உலகிட்டு இருக்கா. ஹரிச்சந்திரன் ரொம்ப நல்லவர் மற்றவர் கேட்பாங்க. சந்திரபாய் கழுத்த திருவாங்கி கிடைக்கிறதால என்ன ஆச்சு போயிருக்கு. இவன் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்கிறான்? அப்படி சொன்னா நம்மளா எழுந்திருந்து போயிருவோம். இவன் மட்டும் பொண்ணு கிடைக்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா, அப்படி நினைக்கிறானோ? அப்படிதான் இருக்கும். அவனுக்கு நீ என்ன நினைக்கிற? அப்படி நினைக்கல. ஆமா, நமக்கு தான் பண்ணி இருக்கேன். அவன் தாலி கிடக்கிறாங்க இல்லையா? தாலி கிடக்குது, அவன் கல்யாணம் பண்ணி பண்ணாங்க. அது என் கண்ணுக்கு தெரியல. அவங்களுக்கு தெரியலையா? அவனுக்கு தெரியாது. எங்க கண்ணுக்கு தெரியலப்பா. அவன் உங்களுக்காக தெரிஞ்சிருக்கா? யார் கண்ணுக்குமே தெரியலையே. அவனா சொல்லிருக்கா என்னன்னு தெரியலையே. அதானே, இவரு தான் கல்யாணம் முடிச்சிருக்கு கல்யாணம் முடிச்சிருக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. சொன்ன உடனே அந்த மன்னனும் அமைதியா இருந்துட்டு இருக்கிறாரு பாரு. ஆமா, அப்ப இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குது அண்ணா. கடைசி வரைக்கும் இருந்து தான் போனோம். அவர் சொல்றாரு சொல்லி நம்ம எழுந்திருந்து போயிடக்கூடாது.
கூடாது அப்படி ஆகட்டும் ஐயா என்று சொல்லி இந்த மன்னனை பற்றி சொல்கின்றார். என்ன சொல்றாங்க? ஏ ஹரிச்சந்திர மன்னா, ஐயா. என்னையா பேசிட்டு இருக்கிறீரு? தாலி கட்டி இருக்கு, கல்யாணம் முடிச்சுட்டு உளறிக்கிட்டு இருக்கிறீரு. ஆஹா. என்னையா பேசிட்டு இருக்கிறீரு? என்னய்யா? எங்க கண்ணுக்கெல்லாம் கழுத்துல தாலி எதுவுமே தெரியல. ஆ. நீதான் ஏன் பொய் சொல்லிட்டு இருக்கிறீரு? ஐயா அந்த பெண்ணுடைய கழுத்திலே மாங்கல்யம் இருக்கிறது, தாலி கட்டி இருக்கிறது, அதைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேயா? வேறு இல்லைன்னு சொன்னா நான் ஒத்துக்க முடியுமா? ஆஹா. நான் கண்டு கொண்டேன் ஐயா அந்த தாலியை. இப்படி இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டு வாக்குவாதம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமாம்மா. பார்த்தார் மன்னன். ஆ. ஆஹா, நினைச்சது நடக்க போகுது. கண்டிப்பா, கண்டிப்பா. இங்கேயும் அதே வாக்குவாதம் நடந்துட்டு இருக்குது. அதானம்மா. ஐயா நிறுத்துங்க, நிறுத்துங்க. ஆ, ஆ. ஐயா நிறுத்துங்க. எதுக்கே சண்டை போடுறீங்க? ஐயா சண்டை போடுறீங்க, சண்டை போடுறீங்க. அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்? பிள்ளைக்கு மாங்கல்யம் கட்டிட்டு சொல்றானே. ஆமா. அது என்ன கணக்கு அப்படின்னு சொன்னா நான் பிள்ளை கல்யாணம் பண்ணி வந்திருக்கிறேன். அப்பதான் எங்க மடக்கலாம். ஐயா நிறுத்துங்க, உண்மை, உண்மை, உண்மை. ஐயா, அப்படியெல்லாம் வாக்குவாதம் பேசாதீங்க ஐயா. ஆ. ஐயா, அக்கா. ஒரு சமயம் நான் சொல்ற வார்த்தையை நீங்கள் கேளுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. அவன் சொல்வது உண்மைதானே ஐயா? என்னுடைய மகளாகிய சந்திரமதி பெண்குடியாகப்பட்டவள் யாரு? சிவனுடைய